ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான நம்ம அந்த எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் எங்கேருந்து நம்ம கிடைக்கு, எப்படி இது வந்து ஒரு வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஃபுல் குவாலிட்டியில் எப்படி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து அப்படி எண்டு முடியாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நாம் வந்து இந்த மாடல் பேக்ரவுண்ட்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த எடிட்டர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக அந்த ஸ்டேட்டஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ அப்படி எண்டு முடியாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி இமேஜஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன்றும் கூகுளில் போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் எல்லாமே இது வந்து ஒரு அப்ளிகேஷனில் நமக்கு வந்து எல்லாமே ட்ரெண்டிங் இமேஜஸ் எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக என்னென்ன இமேஜஸ்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கோ எல்லாமே இதில் வந்து காட்டுவாங்க. ஸோ அதாவது எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் நீங்கள் மேக் பண்ணுறவராக இருக்கீங்கன்னா, ஒரு எடிட்டராக இருக்கீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் ஒரு பர்டிகுலராக ஒரு இமேஜ்லாம் நீங்கள் தேடி நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதை விட, ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக ஆல்ரெடி கொஞ்சம் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு அந்த இமேஜ் வந்து பக்காவாக அந்த ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆகிற மாதிரி இதில் எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதில் அந்த ஹோம் பேஜில் வர அந்த இமேஜஸ் எல்லாமே எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பர்டிகுலராக ஒரு ஹீரோவோ இல்லை ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் இதில் பார்க்குறீங்கன்னா, இப்போது அது ரிலேட்டடான இமேஜஸ் தான் அந்த ஹோம் பேஜில் வரும். நீங்கள் அதாவது இதுக்கு முந்தினதாக நீங்கள் என்னென்ன இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ, என்னென்ன இமேஜஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ, அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாமே இந்த ஹோம் பேஜில் வந்து வரும். ஸோ அதாவது ஒரு ஆக்டர் இமேஜ் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் தேடுறீங்கன்னா, அந்த ஆக்டர் ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஹோம் பேஜில் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி தான் அந்த ஹோம் பேஜில் வரும். ஸோ அது போக நீங்கள் வந்து பர்டிகுலராக வேறு இமேஜ் நீங்கள் தேடணும்னா, அந்த ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் தேடிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு இமேஜுமே ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு இதிலலாம் போட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதை விட, ஸோ ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்ச மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது அந்த சர்ச் ஆப்ஷனில் தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டாபிக்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ஃபோன் வால்பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுவுமே சில பேர் எடிட்டிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு பேக்ரவுண்டுக்காண்டி ஒரு இமேஜ் ஜஸ்ட்டு ஒரு மியூசிக் போட்டு விட்டு எடிட் பண்ணுற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸில் நார்மலாக அந்த லிரிக்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், அந்த இமேஜஸ் வச்சு மேக் பண்ணுற எல்லா ஸ்டேட்டஸ் வீடியோக்கு இமேஜ் எல்லாமே இதிலேருந்து தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் போய் ஃபோட்டோ எடுக்க கிடையாது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்குனா கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அது ரிலேட்டடான இமேஜஸ் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதாவது இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த கேமரா ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் அகைன் நீங்கள் போயிட்டு உங்களோட கேலரியில் போய் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இமேஜை வந்து நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாமே இதில் வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, அந்த பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு எங்கேயுமே தேடி பார்க்கணுமா எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இமேஜை நான் வந்து இதில் போட்டு நான் சர்ச் கொடுத்ததுனால அது ரிலேட்டடான இமேஜும் அதோட ஒரிஜினல் இமேஜும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அது ரிலேட்டடான அந்த ஹெட்செட்டு அந்த மொபைல் அந்த மாதிரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்ச இமேஜ் வந்து நீங்கள் அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில இமேஜஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி அந்த வீடியோலலாம் உங்களுக்கு முக்கியமான இமேஜஸ்லாம் எதுவும் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த ஒரிஜினல் இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் நிறைய எடுத்து வச்சுருந்துருக்கேன். ஸோ அதில் நான் இன்னொரு இமேஜ் நான் வந்து போட்டு இதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கேன். ஸோ அந்த இமேஜ் கிடைக்குதானே. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் நான் டெக்ஸ்ட்டோட போட்டு சர்ச் பண்ணனால அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ நார்மலாக இந்த இமேஜாக இருக்கட்டும், வேறு எதுவும் குவாட்ஸாக இருக்கட்டும், எது நீங்கள் தேடி பார்க்கணும்னாலும் இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாம் போக
நீங்கள் வந்து நார்மலாக அந்த ஒரு பர்டிகுலராக இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்து பார்க்கிங்க, அந்த ஃப்ளவர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிங்க, நீங்கள் ஃபோட்டோ அடிங்க. அந்த ஃபோட்டோ எடுத்த இமேஜ் வந்து நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கூட அந்த ஃப்ளவருக்கு ரிலேட்டடாக இருக்கிற மற்ற இமேஜஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற எதனாலும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு ரிலேட்டடான எல்லா இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க. ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது அந்த கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வீடியோலாம் எடிட் பண்ணுறவங்களா இருந்தாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் அந்த வச்சு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ வேறு எதுவும் ஃபீட்பேக் கமெண்ட் எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.